ஹாய் ஹலோ, இது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலில் 4D ஏஐ 3DO 2AO மாடியூலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோ. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட் பண்ணக்கூடிய மாடியூலுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்க போகிறோம். என்டிசி சென்சார், இந்த சென்சார் நம்மளுக்கு தேவை. அப்புறம் பவருக்காக நம்மளுக்கு SMPS தேவை, RS-485 கன்வெர்ட்டர் தேவை. அதுக்கப்புறம் 5 வோல்ட் பேட்ரி மல்டிமீட்டர்ஸ் தேவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மாடியூலில் ஸ்லேவ் ஐடி செட் பண்ணுறோம். ஸ்லேவ் ஐடி செட் பண்ணிவிட்டு ரீசெட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸில் கிளிக் பண்ணிவிட்டு டிவைஸ் மேனேஜர் போய்க்கிறோம். நம்ம டிவைஸ் மேனேஜரில் போய் பார்த்தோம்னா போர்ட் காம் அண்டு எல்பிடின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த இதில் கம்யூனிகேஷன் வருதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா COM5 அந்த இதில் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகியிருக்குது. அடுத்தது நம்ம வந்து மாட் ஸ்கேனை ஓப்பன் பண்ணிக்கிறோம். மாட் ஸ்கேனில் கனெக்ஷனில் போயிட்டு கனெக்டுங்கிறத கிளிக் பண்ணோம்னா டைரெக்ட் கனெக்ஷனில் COM5ல் நம்மளுக்கு வந்து அங்கே டிஸ்கவர் ஆச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து COM5 நம்ம செலக்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றோம். டிவைஸ் ஐடி சரிங்களா, இதில் வந்து நம்ம ஸ்லேவ் ஐடி அங்கே 1ன்னு வச்சோம்ல, அங்கே இடத்துல 1ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். லென்த்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 15 இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா மாட்பஸ் பாயிண்ட் டைப்பில் இன்புட் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நம்ம 15 லென்த்து வச்சுருக்கோம். அதனால் வந்து நம்ம 15க்குள்ளே அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 போட்டு தான் இருக்குது. D1, D2, D3, D4. ஏயில் நான் பார்க்க போகிறதுனால அந்த ஜம்பர் வந்து ஏயில் இருக்கா அல்லது என்டிசியில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, அப்படி என்டிசியில் இருந்தால் அந்த ஜம்பர் எடுத்து ஏயில் ஸ்விட்ச் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது 10 வோல்டேஜில் நம்மளுக்கு வந்து டிஸ்கவர் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அதுக்கு தனியாக ஒரு ஜம்பர் இருக்கும். அது வந்து 5 வோல்டேஜில் இருக்கா இல்லை 10 வோல்டேஜில் இருக்கான்னு பார்க்குறோம். அடுத்து வந்து மாட் ஸ்கேனில் ஹோல்டிங் ரிஜிஸ்டரில் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 4002ல் வந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு 4005ல் முடியும். பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஏஐ முடிஞ்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டிசியில் செக் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்க்ளோசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏயில் இருந்த ஜம்பரை எடுத்து என்டிசிக்கு மாற்றிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏஐயும் ஜம்பரையும் எடுத்து என்டிசியில் மாற்றுறோம். இப்போ என்டிசிலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4006லேருந்து 4009ல் நம்மளுக்கு வந்து என்டிசி கம்ப்ளீட் ஆகும். நம்ம வந்து ஏஐ வந்து பேட்டரியில் பார்த்தோம். அந்த பேட்டரி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டிசி சென்சரை பேட்டரி இருந்த பாயிண்டில் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாட் ஸ்கேன் போகிறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாட்யூல் ஸ்பைன் டைப்பில் காயில் ஸ்டேட்டக்ஸ் செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஓ இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்பைன் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 405 அட்ரஸ்லேருந்து 407ங்கிற அட்ரஸ் வரைக்கும் நம்மளுக்கு டிஓ பாயிண்ட் வரும். அந்த 405ங்கிற அட்ரஸை டபுள் கிளிக், அந்த 0ன்னு இருக்கும், அந்த இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா ரைட் காயில்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இதில் வேல்யூங்கிற இடத்துல ஆஃப் ஆன்னு 2 இருக்கும். அதில் வந்து ஆனை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அங்கே 1ன்னு மாறிடும் ஸ்டேட்டஸ் பாயிண்ட். அந்த மாடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்இடி ஆன் ஆகும். இப்போ ஏஓ பார்க்க போகிறோம். ஏஏ, என்டிசி, அப்புறம் ஏஓ, இந்த 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங் ரிஜிஸ்டரில் தான் நம்மளுக்கு வந்து டிஸ்கவர் ஆகும். அதில் ஏஓவில் வந்து பார்த்திங்கன்னா 40010ல் அந்த வேல்யூஸ் வந்து இருக்கும். அந்த வேல்யூஸை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ரைட்டபிள் ரிஜிஸ்டர்னு வரும். அந்த ரைட்டபிள் ரிஜிஸ்டரில் வேல்யூங்கிற டேபிளில் 0ன்னு இருக்கும். அந்த டேபிளில் தான் நம்மளுக்கு வந்து 0 to 10 வோல்ட் செக் பண்ண போகிறோம். அந்த செக் பண்ண போகிற வேல்யூக்கு 1023 அப்படின்னு நம்ம செட் பண்ண போகிறோம். அதை செட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் மல்டிமீட்டரில் டிசி 20 வோல்ட்டில் வச்சுட்டு நம்மளுக்கு வேல்யூஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து 10 to 23ங்கிறது 10 வோல்ட். அது வந்து மல்டிமீட்டரில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வராது, 9.99 வரும்.